ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க குக்கரில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு. அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த அன்னாச்சி பூலாம் இருக்கும்ல, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடுங்க. கல் உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டே இருங்க. அடுத்தது வாஷ் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்துக்கிறோம். 1 கிலோ மட்டன் இது. மட்டன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி வதக்கி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. அடுத்து வீட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தான் அரைப்போம் வீட்டு மிளகாய்த்தூள். ஒரு டைம் நீங்களும் அது மாதிரி அரைச்சி பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுகிட்டே இருங்க. அடுத்தது தண்ணி தேவையான அளவு வைக்க போகிறேன். குக்கரில் தண்ணி சுண்டாது. அதனால் உங்களுக்கு குழம்புக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு திட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க. அரிசி கரைஞ்ச தண்ணி தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ண போகிறேன். அரிசி ஃபஸ்ட்டு கழுவிட்டு 2வது தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த தண்ணி தான் ஊற்ற போகிறோம். தண்ணி தேவையான அளவு வச்சுக்கோங்க. அரிசி தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். குழம்பு இப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நான் இதை மூடி போட்டு ஒரு 9 விசில் விட போகிறேன். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. 9 விசில் விட்டால் கறி வெந்துடும். ஓகேங்க, 9 விசில் வந்ததும் பார்க்கலாம். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிப்போம். குழம்பு கரைச்சி ஊற்ற சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக பொட்டுக்கல்ல சேர்த்து அரைச்சி 9 விசில் வந்த அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சதை கடைசியாக சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்திங்கன்னா கரைஞ்சிரும். உருளைக்கிழங்கு அந்த மசாலாவையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா மட்டன் குழம்பு தயார். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதாங்க எங்கள் வீட்டு மிளகாய்த்தூள். நாங்கள் இப்படி தான் அரைப்போம். மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் 50 சேர்த்துருக்குறேன். மிளகாய் 1 கிலோ மிளகாவுக்கு 1 கிலோ மல்லி சேர்த்துருக்குறேன். நல்லா இதை வெயிலில் காய வச்சு மிஷினில் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்திங்கன்னா நல்லா மிளகாய்த்தூள் ரெடி ஆகிடும். இப்படி தாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் அரைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.